ஒரு 21 ஓல்டு சோல்ஜர், ஒரு ஃபயரா பிளட்டா இருக்க ஒரு சோல்ஜர் எப்படி வந்து பாகிஸ்தான் ஆர்மியை சிங்கிள் ஹேண்டடா எப்படி ஃபேஸ் பண்ணாரு, எப்படி அவங்க டேங்க்ஸை டெஸ்ட்ராய் பண்ணாரு. பிகாஸ் இவர் வந்து ஒரு டேங்கை ஹேண்டில் பண்ற பர்சன். டேங்க்னா அவங்க தெரியல, பான்சர் அந்த சொல்லுவாங்களே ஆர்மியில அந்த டேங்க். ஸோ அதை ஹேண்டில் பண்ணிட்டு அவருக்கு ஆப்போசிட்ல 12 டேங்க் இருக்கும் பாகிஸ்தானோடது. அதுவும் பாகிஸ்தானோட இடத்துலயே போயிட்டு அவங்க பவுண்டரியை தாண்டி போயிட்டு அந்த இடத்துல அவர் என்னெல்லாம் பண்றாரு, இந்தியாக்காக என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த இக்கீஸ். இது ஏன் நான் வந்து பார்த்தேன்னா, பிகாஸ் ட்ரெய்லர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இமோஷனலி ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போச்சுன்னா, அந்த 21 ஓல்டு அவர் வந்து என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறாரு, அவர் எப்படிலாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி ஆர்மிக்குள்ளே வந்தார், ஏன் வந்தார், அதெல்லாம் காட்டுற அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆர்மி ட்ரைனிங்காக இருக்கட்டும், அவங்க லைஃப் இருக்கட்டும், அந்த லைஃப் காட்டுற அந்த மொமெண்ட்லாம் வந்து நமக்கே தோணும், ஓ இதில் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் இருக்கா, இப்படி இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு காட்டுற அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பீரியட்ல வந்து அவர் வந்து ஒரு பர்சனை பார்க்குறாரு, அந்த பொண்ணை பார்க்குறாரு, அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, அதுவும் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப மெச்சூர்டாகவும் இருந்துச்சு ரிலேஷன்ஷிப். அது எப்படி போகுது, இதெல்லாம் காட்டுறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேஷான ஃபர்ஸ்ட் ஆஃப். பட் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து சான்ஸே இல்லை. பிகாஸ் அவர் வந்து வாருக்கு போகிறாங்க, ரியல் வாருக்கு போகிறாங்க. அவங்க ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ரியல் வாருக்கு போகிறாங்க. அந்த வாரில் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடக்குது. இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தான் பார்டரை தாண்டி உள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க அங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு டேங்க் வச்சுருப்பாரு. ஓகே, இவருக்கு டேங்க் கொடுத்துருப்பாங்க ஆர்மியில். அந்த டேங்க் வந்து இவர் தான் ஹேண்டில் பண்ணணும். இவருக்கு டேங்க்குள்ள டிரைவர் இருப்பாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த டேங்க்கு. அந்த டேங்கை வந்து ஒரு சொந்த பைக் நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுவோமோ அதை விட பயங்கரமாக 100 டைம்ஸ் வந்து பயங்கரமாக டேக் கேர் பண்ணுறது. டேங்கை டேக் கேர் பண்ணுறது, கிளீன் பண்ணுறது, அதை வர்ஷிப் பண்ணுறது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அதை சரி பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது லைக் ஆர்மி லைஃப் வந்து ரியலாகவே வந்து ரொம்ப எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உண்மையாகவே எல்லா ஹியூமன்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு லைஃப்ன்றது இந்த படம் காமிச்சிருக்கு. இதில் வந்து ஆர்மியோட பேட் சைட் மட்டும் காட்டாமல் அவங்க ட்ரைனிங்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு சாம்பியன்ஷிப் இருக்கும். அந்த சாம்பியன்ஷிப் வந்து அந்த டீம் வின் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ வருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ பேர் அவர் பேர் வருண். ஸோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிரண். அவங்க வந்து நான் உனக்கு ஒரு கிஸ் தரேன், ஆனால் இந்த ட்ராஃபி நீ வின் பண்ணணும்னு சொன்னனால அந்த கிஸ்க்காக வந்து அவர் வந்து அந்த ஹோல் டீமையுமே யுனைட் பண்ணிட்டு அந்த ட்ராஃபியை வின் பண்ண வைக்கிற அந்த மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கே தோணும், நீங்களே உங்கள் ஸ்கூல் டைமில் நீங்கள் அச்சீவ் பண்ணது, உங்கள் ஸ்கூல் டைம் நீங்கள் கோத்ரூப்பா நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. அந்தளவுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து மூவி எப்படி போகும்னா, இதில் கொஞ்சம் சீன்ஸ் காமிப்பாங்க, அப்படியே வந்து ப்ரெசென்ட்ல ஒரு பாகிஸ்தான் என்ன நினச்சி காமிப்பாங்க, திரும்ப வந்து அவர் ட்ரைனிங் அப்போ என்ன நினச்சி காமிப்பாங்க, பாகிஸ்தான் நினச்சி காமிப்பாங்க. இது மாதிரி காட்டாம கம்ப்ளீட்டாக வந்து அவர் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு ட்ரைனிங் அப்போ அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து கம்ப்ளீட்டாக வார் பாகிஸ்தான் என்ன நடந்துச்சு, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அதை காமிச்சிருந்தா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஃபிலிம் இருந்திருக்கும். இது வந்து உண்மையாகவே நல்ல கிராஃப்டான ஃபிலிம். ஆனால் வந்து எதுவும் இடத்துல ஒரு மிஸ் இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு சீன் வந்து வருண் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போயிடுறாரு, அவர் டேங்க் எடுத்துகிட்டு போகிறாரு, சேஸ் பண்ணி போகும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 டேங்க் வந்துடுறாங்க, 14 கிட்ட வந்துடுறாங்க. அதில் 2 பேரை காலி பண்ணிடுறாங்க. கடைசியில் வருண் வெர்சஸ் 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 12 டேங்க்ஸையும் அவர் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அந்த மொமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. அவங்க சீனியர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டுன்னு சொல்லியும் அவர் அதை தாண்டி போயிட்டு நின்று ஜெயிக்கிற அந்த மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோ சூப்பர் இல்லை, அண்ட் அதில் கனெக்ஷன்ஸ் பயங்கரமாகவும் இல்லை. பிகாஸ் இதில் அதை பாதி காட்டும்போது அவ்வளோ கனெக்ட் ஆக முடியல. அதை கட் பண்ணியிருந்தா படம் வந்து சூப்பர்பான ஃபிலிம். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வார் ஃபிலிம்ஸ்லாம் உண்மையாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். வார் ஃபிலிம்ஸ் பிடிக்கல, எனக்கு வாரில் அவ்வளோ ஐடியா இல்லை, எனக்கு சோல்ஜர்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஓகேவா தான் தெரியும். ஸோ இது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.